வணக்கம், நான் தனலக்ஷ்மி. Tnusrb வந்து நம்ம ப்ரீவியஸ் செஷனில் வந்து நம்ம நிறைய டாபிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா ரத்த சுற்றோட்ட மண்டலை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இதயத்துடைய அமைப்பு மற்றும் அதனுடைய செயல்படும் தன்மையை பற்றியும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதய துடிப்பு என்றால் என்ன, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதயம் வந்து இதய துடிப்பு பரவுதல் முறையை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மனித உடல் அமைப்பு மற்றும் சூழ்நிலை பற்றி பார்க்கலாம். சூழலியல் மற்றும் சூழ்நிலை மண்டலம், அதாவது மனிதன் மற்றும் அனைத்து உயிரினங்களுமே இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு நம்ம கொடுக்குற பெயர் தான் உங்களுக்கு சூழலியல் மற்றும் சூழ்நிலை மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. சரி, இந்த சூழலியல் மற்றும் சூழ்நிலை மண்டலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்க்கும்பொழுது, சுற்றுச்சூழல் என்பது நம்மை சுற்றிருக்கும் அனைத்தும் குறிப்பதாகும். நம்ம இதிலேருந்து என்ன பயன்பாடுகள் அடைகிறோம், மனிதர்கள் மட்டும் கிடையாது, மற்ற உயிரினங்களுக்கும் இதனுடைய பயன்பாடுகள் என்ன. எல்லா உயிரினமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உயிரற்ற காரணிகளுடைய அந்த உயிரற்ற காரணம் என்னெல்லாம் சொல்லுவோம், ஒரு ஒளி லைட்டாக இருக்கட்டும், இல்லை டெம்பரேச்சராக இருக்கட்டும், இல்லைனா வாட்டராக இருக்கட்டும், இது எல்லாமே ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் எல்லாமே லிவிங் உயிருள்ள காரணிகள். அப்போது ஒரு உயிருள்ள காரணிகள் எல்லாமே ஒரு உயிரற்ற காரணிகள் சேர்ந்து இணைந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியை தான் நம்ம என்ன கொடுவோம், சூழலியல்னு நம்ம சொல்கிறோம். தட் இஸ் ஈக்காலஜின்னு ஆங்கிலத்தை சொல்லக்கூடியது. அப்போது சுற்றுச்சூழல் என்பது நம்மை சுற்றி இருக்கும் அனைத்தையும் குறிப்பதாகும். அவை உயிருள்ளவையாகவோ அல்லது உயிரற்றவையாகவோ இருக்கலாம். இப்போ இது நம்ம எதுக்காக இந்த சூழ்நிலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு மனிதனும் அல்லது மற்ற உயிரினங்களினுடைய வாழ்க்கை முறை என்பது எதனை சார்ந்து உள்ளது. அந்த ஒரு சன்லைட் வந்து நமக்கு எனர்ஜியை கொடுக்கணும்னா அந்த எனர்ஜியை பயன்படுத்தி தான் ஒளிச்சேர்க்கை என்பதை நடைபெற முடியும், அதாவது ஃபோட்டோசிந்தசைஸ். அப்போது அந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்ன தேவை, வாட்டர் வேணும், சாயில் வேணும், இது எல்லாமே இருக்குது. அப்போது நம்மளுடைய வாழ்க்கை முறை என்பது மற்ற உயிரின வாழ்க்கை முறை என்பது எதனை பொறுத்து உள்ளது என்பதை பார்க்கும் பொழுது அனைத்துமே இந்த சூழ்நிலை மண்டலத்தை சார்ந்து தான் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ உயிரினங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்வதோடு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்கின்றன. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா நம்ம என்ன ஞாபகத்துக்கு வச்சுக்கணும்னா, நம்ம எல்லாருமே ஒன்று சார்ந்து தான் வாழ்கிறோம். இங்கே யாருமே தனியாக ஒரு தன்னிச்சையாக செயல்படும் தன்மை என்பது கிடையாது. நமக்கே நல்லா தெரியும், ஒரு ஆட்டோட்ரோஃபிக் ஆர்கனிசம், நெட்ரோட்ரோஃபிக் ஆர்கனிசம் தன்னுடைய தானே தயாரித்துக்கொள்ளும் அந்த நிகழ்வு நம்ம அது வந்து தற்சார்பு, தானே தயாரித்துக்கொள்ளுதல். பிறச்சார்பு ஊட்டமனை சொல்லுவோம், பிற உயிரினை சார்ந்து இருப்பது உணவுக்காக. அப்புறம் என்ன சொல்லுவோம், அந்த பிறச்சார்பு ஊட்டமனை என்று சொல்ல அழைக்கப்படுகிறது. அப்போது உயிரினங்கள் என்பது இந்த வாழ்வாதாரத்தை மட்டும் கிடையாது, தன்னை இந்த சூழலை எப்படி மாறுகிறதோ அதுக்கேற்ற தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மையுடையதாக இருக்கும். அடுத்தது ecology and environment. Environment is everything that surrounds us. It can be both living, biotic and non-living things, abiotic. So what is abiotic factors? It's a sunlight, air, water and minerals in soils. So biotic factors which includes plants, animals and other microorganisms. So organisms like constantly interact with one another and adapt themselves to survive in this ecosystem. அடுத்தது சூழ்நிலை மண்டலத்தின் வகைகள். முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலை என்றால் நம்ம பார்த்துருக்கோம். அதன் பிறகு சூழ்நிலை மண்டலங்கள் அதை எப்படி நம்ம பிரிச்சிருக்கோம், அந்த ஈக்கோசிஸ்டம் எப்படியெல்லாம் தனித்தனி பகுதிகளாக பிரிக்க முடியும்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல சூழ்நிலை மண்டலத்தின் வகைகள் பார்க்கும்போது இயற்கை சூழ்நிலை மண்டலம் மற்றும் செயற்கை சூழ்நிலை மண்டலம். அது என்ன இயற்கை சூழ்நிலை மண்டலம்? இயற்கையாகவே இந்த பயோடைவர்சிட்டி நடக்கக்கூடிய சூழ்நிலை மண்டலத்தில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வை தான் இயற்கை சொல்கிறோம். மனிதனால் உருவாக்கப்பட்டது எல்லாமே செயற்கை சூழ்நிலை மண்டலம் அழைக்கின்றோம். அப்போ அந்த இயற்கை சூழ்நிலை மண்டலம் சொல்லும்போது நிலவாழ், பேசிக்காக நமக்கு தெரியும் ரெண்டு விஷயம், ஒன்று நீர் வாழ்வன இருக்கும், இல்லை நிலவாழ்வன, இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும். அப்போ நிலவாழ் சூழ்நிலை மண்டலத்துக்கு உதாரணம் கேட்கும்போது காடு, நீர்வாழ் சூழ்நிலை மண்டலத்துக்கு உதாரணம் கேட்கும்போது குளம். இது ரொம்ப பேசிக்கான விஷயம் தான், நம்ம ஈஸியாக நம்ம வந்து சொல்ல முடியும். ஒரு நிலத்தில் இருக்கக்கூடியது சொன்னால் காடு, அதே நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம் நம்ம அழைக்கும் போது அது குளம். இது இயற்கையான முறையில் இந்த பயோடைவர்சிட்டி நடக்கக்கூடியது. பட் அதுவே செயற்கை சூழ்நிலை மண்டலம்னு சொல்லும் போது நிலவாழ் சூழ்நிலை மண்டலம் தோட்டம், இது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை மண்டலம். அப்போ மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை மண்டலம் என்பது எப்படி இருக்கும், ஒன்று போல தான் இருக்கும். அதாவது நம்ம இயற்கையால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் மனிதனால் உருவாக்கப்பட்டதாக இருக்குமோ அந்த செயற்கைத்தன்மையோடு காணப்படுவதாக இருக்கும். அது உதாரணம் தோட்டம். மற்றும் நீர்னா மீன் வளர் தொட்டி, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா அக்வாரியம் சொல்லக்கூடியது. ஸோ உங்களுக்கு பேசிக்காக சூழ்நிலை மண்டலத்தை எப்படி ரெண்டாக பிரிக்கலாம், இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று இயற்கை சூழ்நிலை மண்டலம், இன்னொன்று செயற்கை சூழ்நிலை மண்டலம்.
இயற்கை சூழ்நிலை மண்டலம் சொல்லும்போது இயற்கையாக உருவாக்கக்கூடிய காடு மற்றும் நீர்ப்பகுதிகள், அதாவது குளம், ஆறு பகுதிகள், இது எல்லாமே செயற்கை சூழ்நிலை மண்டலம் மனிதனால் உருவாக்கப்பட்டது. தோட்டம் மற்றும் உங்களுக்கு அந்த மீன் வளர்க்கக்கூடிய மீன் வளர்ப்பு பகுதி, அதாவது அக்வாரியம் சொல்லக்கூடியது, மீன் வளர் தொட்டி. இப்போ இந்த சூழ்நிலை மண்டல கூறுகள் என்ன, முதல்ல வகைகள் பார்க்குறோம். கூறுகள் சொல்லும் போது உயிரின கூறுகள் சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் இதில் அடங்கும். அப்போது உயிரின கூறுகள் என்ன சொல்லுவோம், எதெல்லாம் உயிர்ப்புத்தன்மை இருக்கிறதோ அந்த உயிரினத்துக்கெல்லாம் நம்ம என்ன பேர் கொடுப்போம்னா உயிருள்ள காரணிகள், உயிருள்ள தன்மையுடையவின் கூறுகள் என்று அழைக்கப்படுகிறது. உயிரற்ற காரணிகள்னால் உயிர்ப்புத்தன்மை இல்லாததா உயிரற்ற காரணிகள் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போது எதெல்லாம் நம்ம உயிரற்ற காரணிகள் நமக்கு பேசிக் தெரியும்ல, எதை ஒரு மண்ணாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், இல்லை வெப்பநிலையாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னது உயிரற்ற காரணிகள். அப்போது ஒரு சூழ்நிலை மண்டலத்தின் வகைகளை நம்ம எடுக்கும்பொழுது 2 வகை, அதனை கூறுகள் சொல்லும் போது 2 கூறுகள். ரொம்ப பேசிக்கான விஷயம், நீங்கள் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ இயற்பியல் காரணிகள் மற்றும் மண் சார்ந்த காரணிகள் நம்ம 2ஆக பிரிக்கிறோம். எதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிரற்ற காரணிகள் நம்ம 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஒன்று இயற்பியல் காரணிகள், மற்றொன்று மண் சார்ந்த காரணிகள். நம்ம நினைக்கிறோம் மண் ஏபயோட்டிக் ஃபேக்டர், அப்படி கிடையாது. ஒரு மண்ணுக்கு தெரியும் எந்த விதைக்கு உயிர்ப்புத்தன்மை இருக்குது, எது ஒரு செடியாக வளரக்கூடிய தன்மை உடையது என்பதை சரியாக கணிக்கக்கூடியது எது பார்த்திங்கன்னா மண் தான். இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு சீடை நல்லா பாயில் பண்ணிட்டோம், அதை எடுத்து இப்போ ஒரு மண்ணில் நம்ம போடுறோன்னு நினச்சிக்கோங்க. இப்போ அந்த விதை முளைக்குமானா முளைக்காது. அப்போது அந்த விதை முளைக்குமா முளைக்காத கூட உங்களுக்கு தீர்மானித்து அதை கண்டுபிடிக்கிற தன்மை யாருக்கு இருக்குது, மண்ணுக்கு இருக்கிறது. இப்போ மண்ணும் ஒரு உயிர்ப்புத்தன்மை உடையது. அதனால் நம்ம காரணியை ரொம்ப 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று இயற்பியல் காரணிகள், மற்றொன்று மண் சார்ந்த காரணிகள். அப்போ இயற்பியல் காரணிகள் சொல்லும் போது நம்ம ஃபிசிக்கல் ஸ்டேட் எல்லாமே இயற்பியல் காரணம். ஒன்று ஒளி, மற்றொன்று வெப்பம். ஏன்னா லைட்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒளி எதனை வெளிப்படுத்தும், வெப்பத்தை வெளிப்படுத்தும். அப்போது வெப்பம், ஒளி, இவை 2மே இயற்பியல் காரணிகள். 3ஆவதாக காற்று, ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த காற்று இல்லை நமக்கு என்ன கிடையாது, not only for the human beings, even to other organisms like plants and other animals also cannot able to survive. ஏன்னா ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு எல்லா உயிரினமே எதை சார்ந்து இருக்குன்னா இந்த காற்றை நம்பி தான் இருக்குது. தென் காற்றின் ஈரப்பதம், இந்த மாய்ஸ்டர் கண்டிஷன், ஹியூமன் பாடியிலேயும் மாய்ஸ்டர் கண்டிஷன் இருக்குது. பிளான்ஸும் உங்களுக்கு அந்த லீஃபோட சர்ஃபேஸில் மாய்ஸ்டர் கண்டிஷனை ப்ரொவைட் பண்ணும். ஸோ இது எல்லாமே இயற்பியல் காரணிகள். மண்ணில் உள்ள நீர் என்பது மண் சார்ந்த காரணிகள். ஏன்னா நீரை தக்க வைத்து கொண்டால் மட்டும்தான் எவ்வளோ வறட்சியான நிலமாக இருந்தாலும் கூட அந்த செடி உயிர்ப்புத்தன்மை இருக்கிற காரணம் அந்த மண் அந்த நீரை தக்க வைத்து கொள்வதனால்தான். அப்போது மண்ணுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செயல்படும் தன்மையாக நம்ம கூறுகளை எதை எடுத்துக்கலாம்னா நீரை தக்க வைத்து கொள்ளுதல். மண்ணில் உள்ள காற்று, ஸோ மண்ணில் காற்று, மண்ணில் உள்ள கரிம பொருட்கள் 2மே முக்கியம். ஸோ இந்த கரிம பொருட்கள் இல்லைன்னா அந்த பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்ன எடுத்துக்கொள்ள முடியாது, அதோட ஊட்டச்சத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ அந்த இன்ஆர்கானிக்கெல்லாம் ஆர்கானிக்காக மாறப்போகுது எப்போது அந்த பிளான்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம். அப்போது அந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் எதில் இருக்குன்னா மண்ணில் மட்டுமே இருக்கும். ஸோ வாட் வி டிஸ்கஸ்ட் நவ், டைப்ஸ் ஆஃப் ecosystem, natural ecosystem, and then what? Artificial ecosystem. What is the nature ecosystem? Terrestrial and aquatic ecosystem. In the artificial ecosystem we have 2 types. One is terrestrial ecosystem, another is what? Aquatic ecosystem. Example is what? Garden and aquarium. And what are the 2 components of the ecosystem? The 2 components of the ecosystem is present. One is living components, another is non-living components. So what is living components also called? It's a biotic. So biotic components which include all the living organisms, and abiotic its components include all the non-living components. So from this one, abiotic components we can again classify into 2 types. The 2 types is what? No, physical factors and then edaphic factors. So the soil also called as what? No, edaphic factors. On the physical state or physical factors, it's light, temperature, wind and humidity. So this is what we need to understand. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயற்கை சூழ்நிலை மண்டலத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த இடத்துக்களை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். மலைப்பகுதிகள், பாலைவனங்கள், இயற்கையான நிலவாழ் பகுதிகள், இது எல்லாமே எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலவாழ் சூழ்நிலை மண்டலத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ நீருக்கு வெளியே நிலப்பகுதியில் காணப்படும் சூழ்நிலை மண்டலத்துக்கு பேர் என்ன கொடுக்குறோம்? நிலவாழ் சூழ்நிலை மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ வாட் இஸ் நேச்சுரல் ecosystem?
ecosystem originate without human intervention is called what? Natural ecosystem. And what are the two type of ecosystem present? Natural ecosystem and then what? Artificial ecosystem. So example for the aquatic ecosystem is a river, lake, pond and puddle. That is the terrace ecosystem. It is forest, mountain region and desert areas. Next, செயற்கை சூழ்நிலை மண்டலம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான். இப்போது மீன் வள தொட்டியாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம வந்து அது வந்து உங்களை நிலவாழ்க்கு சொல்கிறது, தோட்டமாக இருக்கட்டும், இது ரெண்டுமே செயற்கைன்னு சொல்லியிருந்தோன்னா இல்லையா, அதுதான். அப்போ இவை போன்ற சூழ்நிலை மண்டலம் நெல் வயல், தோட்டம், நீர்வாழ் சூழ்நிலை மண்டலத்துக்கு மீன் வளர் தொட்டி, இது எல்லாமே உங்களுக்கு டைரக்ட் கேள்வியாக கேட்பாங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். இதுலேருந்து கொஸ்டின் கேட்குற பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிட்டோம்னா அது ஏ பேட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்ன, பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், தட் இஸ் ஒன்லி ஹாவ் டு ரிமெம்பர் இட். அண்ட் தென் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம், நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த். ஸோ இந்த பகுதியில் முதல் பகுதியில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? சூழ்நிலை மற்றும் சூழ்நிலை மண்டலத்தை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அதை பேசிக்காக வந்து கொஸ்டின்ஸ் கேட்கும் போது எக்ஸாம்பிள்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம், நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த். ஸோ இந்த போர்ஷனில் முதல்ல நமக்கு என்ன தெரியும்னா, ஊட்டச்சத்து என்றால் என்ன? நம்ம உடலுக்கு சக்தியிലേക്ക് கொடுக்கக்கூடிய அந்த உணவுக்கு நம்ம கொடுக்க பேர் தான் ஊட்டச்சத்து. ஸோ இந்த ஊட்டச்சத்து சாப்பிட நமக்கு என்ன நடைபெறும்? நமக்கு தேவையான சக்தி கிடைக்கும். அந்த சக்தி நம்ம ஊட்டச்சத்து உணவு சாப்பிட்ட உடனே கிடைக்குமானா இல்லை. அப்போது என்ன நடக்கணும்னா, நம்ம உடல் பகுதியானது அந்த ஊட்டத்தை எடுத்துக்கொள்ளும். அப்போ நமக்கு நம்மளுடைய பாடியில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது, செரிமானல மண்டலம் இருக்கும். இந்த செரிமானல மண்டலம் என்ன பண்ணோம்னா, அந்த உணவுக்கூறுகளை வந்து சிறு சிறு மூலக்களாக உடைக்கும். நம்ம அதை தான் நம்ம சொல்ல டைஜஸ்டிவ் ப்ராசஸ் சொல்கிறோம். அதன் பிறகாதான் அந்த பிளட் வெசல்ஸ் வழியாக அந்த ஊட்டச்சத்தானது ஒரு மோனோமர், அதாவது என்னென்னா ஒரு படி தன்மை இருக்கக்கூடிய ஒரு மூலக்கூறாக சென்றடையும் ஒவ்வொரு செல் பகுதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஹெட்டாக இருக்கட்டும், நம்மளோட ஐஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய நோசர், எல்லா பகுதிகளுக்கும் உணவானது கடத்தப்படுகிறது. எதன் மூலமாக? இரத்தத்தின் மூலமாக. அப்போது லாஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இரத்த சுற்றோட்ட மண்டலம் என்பது வெறும் இரத்தத்தை மட்டும் செலுத்துவல்ல, அதோட சேர்த்து ஊட்டச்சத்துக்களையும் ஹார்மோன்களையும் அதோடைய ஆக்சிஜன் வாயுமே கடத்துக்கிறதுன்றதை பார்க்குறோம். கழிவுகளை வெளியேற்றுவ வேலையை செய்யக்கூடியதும் இந்த இரத்த ஓட்ட மண்டலம் தான். ஸோ இங்கே ஊட்டச்சத்து என்பது நம்ம என்ன கொடுக்குறோம்னா, ஊட்டச்சத்து என்பது உடலுக்கு தேவையான உணவுப் பொருட்களை பெற்ற அவற்றை உடல் பயன்படுத்தும் விதம் மாற்றும் கூடிய ஒரு ஆய்வாகும். ஏன்னா நம்ம எடுக்கிற எந்த உணவுமே அதே உணவாக நம்ம பயன்படுத்தாத நம்ம உடற்பகுதி செல்கள். அப்போ அதற்கு தேவையான முறையில் அது மாற்றக்கூடிய தன்மைக்கு மாற்ற வேண்டும். அப்போ என்ன, ஒரு பெரிய மூலக்கூறை நம்ம சாப்பிட்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரைஸே சாப்பிட்றோம், இல்லைனா ஒரு ஆப்பிளே சாப்பிட்றோம்னா இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸு, கடினமான பொருட்கள். இந்த கடினமான பொருட்களை டைரெக்டாக இந்த சத்துக்களை எந்த செல்லும் எடுத்துக்க முடியாது. அப்போ அது சிறு மூலக்கூறை மாற்றப்பட்டு அந்த தன்மையில் தான் அந்த செல்கள் ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடையதாக இருக்கும். அப்போ அந்த சிறு மூலக்கூறு மாற்றப்பட்டாலும் டைரெக்டாக அந்த உணவுப் பொருட்களையும் அது பயன்படுத்த முடியாது. அதுக்கு தகுந்த ஒரு சக்தி எதுனா ஏடிபி எனர்ஜி. இந்த வேர்டு என்ன மீன் பண்ணுதுன்னா, அவற்றை உடல் பயன்படுத்தும் விதம் மாற்றுதுன்னா அதை பயன்படுத்தும் விதம் எதுனா ஏடிபி எனர்ஜி தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் மாலிகூல் என்னவா மாறுது? சிம்பிள். நவ் தி சிம்பிள் மாலிகூல்ஸ் யூஸ் டு சிந்தசைஸ் ஏடிபி எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நம்ம பாடி யூஸ் பண்ண போகுது. தட்ஸ் இட். ஸோ பாடி நெவர் யூஸ் தி energy, that means never use the food molecules directly. It converted into its ATP form and then only the cells can utilize it. அப்போ இதுதான் நீங்கள் இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போது ஆரோக்கியமான ஒரு மனிதன் வாழணும், வாழ்க்கை முறைக்கு என்ன வாழ்க்கை முறையாக இருக்கணும், இல்லைன்னா நாள்பட்ட நோய்களின் ஆபத்தை குறைக்கணும் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தணும். இது எல்லாமே முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு ஊட்டச்சத்தான உணவு. ஒரு குழந்தைக்கு ஊட்டச்சத்தான உணவு இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்படும் தன்மை வந்துடும். அப்போ அந்த நோய்வாய்ப்படும் தன்மை வராமல் இருக்குன்னா நம்ம சத்தான உணவு அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். அப்போது இப்போ ஊட்டச்சத்து என்பது ஒரு காரணி மட்டும் கிடையாது. அதை எதை சார்ந்து இருக்கிறது? ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல், நோயின் ஆபத்தை குறைத்தல் ஆகிய வாழ்க்கை முறை, அதாவது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நம்ம சரிசமமாக கொண்டு செல்லுதல். இது எல்லாத்துக்கும் நமக்கு என்ன வேணும்? ஊட்டச்சத்து உணவுகள் தேவை. அப்போது சரியான ஊட்டச்சத்து, உடற்பயிற்சி மற்றும் சுகாதாரம்.
நம்ம நினைக்கிறோம் ஊட்டச்சத்து மட்டும் இருந்தால் நமக்கு போதுமானா அப்படி கிடையாது. ஊட்டச்சத்தோடு சேர்ந்து நம்மளுடைய உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். சீரான உடற்பயிற்சியும் ஒரு முக்கிய காரணம் நம்மளுடைய நம்ம உடலுக்கு நோய் வராமல் இருப்பதற்கு. சுகாதாரமான ஒரு வாழ்க்கை முறை. அப்போது கண்டாமினேட்டடான ஒரு பொல்யூட்டட் வாட்டர் நம்ம குடிக்கக்கூடாது, இல்லைன்னா நம்ம வீடு பக்கம் சீவேஜ் வாட்டர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இல்லாமல் நம்ம இடத்த ஹைஜீனிக்காக வச்சுருக்கணும். அதான் சுகாதார நிலையும் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. ஸோ வாட் இஸ் நியூட்ரிஷன்? இட்ஸ் a study of how the body obtains and uses nutrients from food. So our body is going to use the food. These play key role in maintaining a healthy lifestyle. So which helps to maintain the healthy lifestyle? Nutrition. And reducing a risk of chronic diseases and improving overall health performance. That means our body need to perform very well. Daily activities, everything it depends on the performance of our body system, and that will be fulfilled by the nutrition. And finally, a combination of proper nutrition, exercise and hygiene is essential for the healthy life. ஸோ இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஒரு ப்ராப்பர் லைஃப், ஹைஜீனிக் லைஃப் இருக்கணும்னா நம்ம எதை முதல்ல தேவை, நம்ம உடலுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்க்கும்பொழுது ஊட்டச்சத்தான உணவு மட்டுமே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஊட்டச்சத்தின் வகைகள். அப்போது ஊட்டச்சத்துக்கு வகைகளை எடுத்துக்கும் போது நம்ம எதுக்காக ஊட்டச்சத்து வகைகளை பார்க்கணும்? அதில் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை முறையில் இந்த எல்லா ஊட்டச்சத்துக்குமே இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்தின் கீழ்கண்ட முக்கிய தொகுதிகளை வகைப்படுத்தலாம். என்னென்ன முக்கிய தொகுதிகளை வகைப்படுத்தலாம்? கார்போஹைட்ரேட்ஸ் சொல்கிறோம். இந்த கார்போஹைட்ரேட்ஸ் என்பது என்ன? நம்ம என்ன எடுக்கிறோம்? சர்க்கரை. ஸோ சர்க்கரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்கிறது. ஸோ சர்க்கரை என்ன சொல்கிறோம்? கார்போஹைட்ரேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹியூமன்ஸாக இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம்? கிளைக்கோஜன் சொல்கிறோம். ஹியூமன்ஸாக இருந்தால் கிளைக்கோஜன் சொல்கிறோம், ஸ்டோர் பண்ணுறது. அதுவே உங்களுக்கு பிளான்ட்டாக இருந்தால் என்ன சொல்கிறோம்? ஸ்டார்ச்சு. ஸோ இது ரெண்டுமே என்னது? கார்போஹைட்ரேட்ஸ். இப்போ புரதங்கள் நம்ம சொல்லும் போது என்ன வேணும்? அமினோ அமிலங்கள் நம்ம சொல்கிறோம். ஸோ அமினோ அமிலங்கள். ஸோ அமினோ அமிலங்கள் எப்படி இருக்கும் பார்க்கணும்ல? கார்பன் அண்ட் தென் NH2 ஒரு அமினோ குரூப் இருக்கணும், அண்ட் தென் ஒரு கார்பாக்சிலிக் குரூப் இருக்கணும், அண்ட் தென் ஒரு ஹைட்ரஜன் அண்ட் ஒன் ஆல்கைல் குரூப். கிளியராக புரியுதா? ஸோ அப்போ புரதங்கள் என்பது அமினோ அமிலங்கள். கொழுப்புகள் என்பது கொலஸ்ட்ரால் நம்ம சொல்லக்கூடியது. என்னது? கொழுப்புகள் என்பது கொலஸ்ட்ரால். நம்ம பாடியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஃபேட்ஸ் வந்து எனர்ஜி, அதாவது ஸ்டோர்டு எனர்ஜி எதுன்னு கேட்டே பார்த்திங்கன்னா கொழுப்புகள். அண்ட் தென் விட்டமின்ஸ், நம்ம பாடியில் நம்ம என்ன சாப்பிட்டாலும் அதை அப்சர்வ் பண்ணணும், உறிஞ்சுதல், அதாவது அப்சர்ஷன். நம்ம பாடியில் நம்ம சாப்பிட்ட உணவுலாம் உறிஞ்சுதல். அந்த செல்கள் வந்து அந்த உணவுகளை வந்து உரிகிற தன்மைக்கு முக்கிய காரணமே எதுன்னு பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் தான். ஸோ நீங்கள் என்ன ஞாபகத்துக்கு வச்சுக்கணும்? நம்மளுடைய ஊட்டச்சத்து உணவுகளை வகையில் எப்படி படுத்தலாம்? 1 கார்போஹைட்ரேட்டு, 2வது புரதங்கள், 3வது கொழுப்புகள், 4வது விட்டமின்ஸ்கள், அந்த 5வது தாது உப்புகள்னு சொல்லக்கூடியது. ஸோ சிறிதளவான தாதுப்புகள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது மனிதனுடைய அந்த இன்றியமையாத வளர்ச்சிக்கு. அப்போது வாட் ஆர் தி கிளாஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ்? கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ அட்டவணைப்படி பார்க்கும்பொழுது என்னென்ன பகுதி மூலங்கள் எந்த அளவு நம் உடலுக்கு தேவைப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். அப்போது முதல்ல நான் என்ன கொடுத்துருக்கேன்? உணவு முக்கிய தொகுதிகளை பற்றி நம்ம எடுத்துக்கிறோம். முக்கியமான 3 தொகுதிகள் எதுனா இந்த 3 தான். ஸோ இந்த சிறிதளவு தான் தேவைப்படும், இருந்தாலும் அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் மற்றும் தாது உப்புகள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உணவின் தொகுதிகளில் கார்போஹைட்ரேட்டுகள், அதாவது இந்த கார்போஹைட்ரேட் உணவு தொகுதிகள் எந்த உணவில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேன், கரும்பு, பழங்கள், முழு தானியங்கள், மாவுச்சத்து, காய்கறிகள். உங்களுக்கு ஒரு டைரக்ட் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ரிமெம்பர் இட். என்னென்னா கார்போஹைட்ரேட்ஸ் எதில் அதிகமாக இருக்குன்னா தேனில். தேன் இனிப்பாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன? அதில் சுகர் காம்பவுண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ எதில் அதிகமாக இருக்குது உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ்? தேனில். நீங்கள் சாப்பிட்ற கரும்பில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் சுகர் காம்பவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். பழங்கள் இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா
கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு விஷயம் நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும்னா, ஸோ எல்லா ஃபுட்லேயுமே கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாத எந்த உணவுமே கிடையாது. ஆனால் அதோட விகிதாச்சாரம் மட்டுமே மாறுபடக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ எவ்வளோ விகிதாச்சாரம் கிராம் இருக்குன்னா, நம்மளோட பாடிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவைப்படும் கிராம் கணக்கில் பார்க்கும்போது 150 to 200 கிராம்ஸ். ஸோ இந்த கிராம்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப டீப்பாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஆனால் தொகுதிகள் என்ன, எந்த உணவில் அது இருக்குன்னு தான் கேள்வி முக்கியமாக கேட்பாங்க. அண்ட் தென் தினசரி தேவைகளோட அளவு வந்து உங்களுக்கு 150 to 200 இல்லைனா 100 to 150 அந்த ரேஞ்சில் ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின் பண்ணும்போது மட்டும்தான் அதை கேட்பாங்க. அண்ட் தென் புரதங்கள் எடுக்கும் போது லெகிம்ஸ்னால் பட்டாணி செடிகள் நம்ம தெரியும்ல, நம்ம டெய்லி அவரைக்காய் சாப்பிடுவோம். பட்டாணி செடிகள் பற்றி பார்த்துருக்கோம். பைசம் சட்டைம் சயின்டிஃபிக் டேர்ம், பட்டாணியுடைய காமன் நேம் வந்து பி, அதே உங்களுக்கு சயின்டிஃபிக் டேர்ம் வந்து பைசம் சட்டைவம். ஸோ லெகிம் பிளான்ஸில் நிறையா இருக்குது. பருப்பு வகைகள், கொட்டைகள் சொல்லும்பொழுது கொட்டைகள்னு சொல்லும்போது நம்ம வந்து சீட்ஸு, ஒரு வேர்க்கடலை எடுத்துக்கலாம்னு சரிதான், சோயாபீன் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான புரதம் இருக்குது. பச்சை காய்கறிகள், அதாவது நம்ம வந்து பாயில்டு வெஜிடபிள்ஸ் வந்து அது நியூட்ரிஷன்ஸ் வந்து லாஸ் ஆகிடும். பட் அன்பாயில்டு வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட நியூட்ரிஷன் லெவல் என்ரிச்சாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி என்ன பச்சை காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும். மீன், கோழி, இறைச்சிலையும் அதிகமான புரதச்சத்துக்கள் இருக்கிறது. மற்றும் பால் பொருட்கள். ஸோ நம்ம எப்படி பார்த்தாலும் எல்லாமே சொன்னாலும் நீங்களே வித்தியாசத்தை பார்க்க முடியும். தேனில் அதிகமாக என்ன இருக்குது? சுகர். ஆனால் லெகிம்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன். அப்போ இதில் சுகர் இல்லையா? இருக்குது. லெகிம்ஸ்லேயே சுகர் இருக்குது. பட் அதோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தினசரி உணவு முறையில் நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம்னா 40 கிராம் வந்து நம்ம உடலுக்கு தேவைப்படுகிறது. நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய அளவு எவ்வளவு? 40 கிராம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முட்டை, மஞ்சள் கருவில் அதிகமாக இருப்பது கொழுப்புகள். ஸோ இறைச்சிலையும் இருக்குது நிறைவுற்ற எண்ணெய், நிறைவுற்றனா அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடியது. அதுலேயும் உங்களுக்கு இருக்குது. எவ்வளோ தேவை நம்ம உடலுக்கு தேவைப்பட 35 கிராம் அளவான ஒரு ஊட்டச்சத்து பகுதி கொழுப்புகள் நமக்கு தேவைப்படுகிறது. அடுத்தது விட்டமின்ஸ், தாது உப்புகள். ஸோ முதல்ல விட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ தேவைப்படுது? சிறிய நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன சொன்னால் சிறிய அளவிலே தேவைப்படக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து எது? விட்டமின்ஸ். அப்போ முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து எதுன்னு கேள்வி கேட்கும் போது நீங்கள் இந்த 3த்தையும் வகைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒன்று கார்போஹைட்ரேட்டு, புரதம் மற்றும் கொழுப்புகள், அவ்வளோதான். ஸோ முக்கிய ஊட்டச்சத்தாகும். இவை குறிப்பிட்ட உடல் செயலியல் மற்றும் உயிர் வேதியியல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் பாடி ஃபிசியாலஜி அண்ட் தென் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், இது ரெண்டுமே நடக்கணும்னா நம்மளுடைய அந்த செயல்படும் தன்மை சரியாக இருக்கணும்னா என்ன வேணும்? விட்டமின்ஸ் தான் வேணும். ஸோ சிறிய அளவே தேவைப்படக்கூடியது உடற்செயலியல் மற்றும் உயிர் வேதியியல், இது ரெண்டு செயல்படும் தன்மையும் சீராக இருக்கணும்னா என்ன வேணும்? நமக்கு விட்டமின்ஸ் தான் வேணும். ஸோ அந்த விட்டமின்ஸில் நிறைய விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, கேன்னு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றுமே நம்மளோட உடல் பகுதிகளுக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் ஏ அதிகமாக இருந்ததுன்னா அந்த விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடிய உணவு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது கண் பார்வை தன்மை வந்து அதிகப்படுத்த முடியும். ஸோ அடுத்த நம்ம தாது உப்புகளோட சத்துக்களை பற்றி எடுக்கும்பொழுது உயிரினங்கள் தாங்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான பல்வேறு உயிரியல் செயல்பாடுகளை புரிவதற்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்து தாது உப்புகள் ஆகும். ஸோ உயிரியல் செயல்பாடுகளை புரிவதற்கு அதை என்ன ஒரு மாதிரியான பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்றத அந்த பாடி செல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அந்த பாடிக்கு என்ன வேணுமா? தாது உப்புக்கள் ரொம்ப மினரல்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தாது உப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கெல்லாம் இருக்குது அந்த கரிம பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா பற்கள், எலும்புகள், ரத்தம், தசை பகுதிகள் மற்றும் நரம்பு செல்களை இவை அடங்கியுள்ளன. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்ன நம்ம பார்த்துக்கிறோம்? மனித உடலில் தாது உப்புகளோட அளவு எந்தெந்த உறுப்புகளில் அதிகமாக தேவைப்படுகிறதுன்னு பார்க்கும்போது தாது உப்புகள் பற்களில் தேவைப்படுகிறது. எந்த தாது உப்பு நம்ம ஞாபகத்துக்கிறோம் பார்த்த உடனே? கால்சியம். நம்மளுடைய பல்லு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம்னா கால்சியம். அப்போது பற்களில், எலும்புகளில் அதுலேயும் கால்சியம் இருக்குது. போன் ஸ்ட்ராங்காக இருக்க காரணம் கால்சியம். ஸோ எலும்புகள், ரத்தம், தசை பகுதிகள் மற்றும் நரம்பு பகுதி இவை அனைத்திற்குமே தாது உப்புகள் தேவை. அதிகமான தேவைப்படும் பெரும் தனிமங்கள் என்ன, குறைவான அளவே தேவைப்படும் தனிமங்கள் என்ன, நம்ம ரெண்டாக வகைப்படுத்தணும் தாது உப்புகளில். ஸோ அப்போ அதிகமாக தேவைப்படும் உப்புகள் நம்ம பார்க்கும்பொழுது கால்சியம், நம்ம எப்படி ஷார்ட்டாக எழுதுவோம்? கால்சியம் சிம்பிள் போட்டோம்னா சிஏ நம்ம சிம்பிள் போடுவோம். அண்ட் தென் பாஸ்பரஸ். ஏன்னா பாஸ்பரஸ் எங்கே இருக்குது நம்ம பாடியில்? நம்ம பாடி செல்ஸ் செயல்படும் தன்மைக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய டிஎன்ஏலே உங்களுக்கு என்ன தான் இருக்குது? பாஸ்பரஸ் இருக்கா. அப்போது
எந்த தாதுப்புகள் அதிகமாக தேவைப்படுது பார்க்கும்போது கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம். ஏன்னா இந்த சோடியம் பொட்டாசியம் பம்புன்னு சொல்கிறது நம்மளுடைய அயானிக் வாட்டர் பேலன்ஸ் அண்ட் தென் அயானிக் பேலன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ எதெல்லாம் நம்ம அயானிக் பேலன்ஸ் நம்ம பாடியில் கூடிய நீர்த்தன்மையையும் அயனித்தன்மையையும் கட்டுப்படுத்த காரணியாக இருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 தாதுப்புகள் பொட்டாசியமும் சோடியமும். மெக்னீஷியமும் நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்தெந்த ஒவ்வொரு தாதுப்புகள் முக்கியமாக தேவைப்படுதுன்னு பார்க்குறோம். ஒன்று கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் மற்றும் மெக்னீஷியம். இந்த தாதுப்பெல்லாம் இல்லைன்னா நம்மளோட ஆக்டிவேஷனே ரொம்ப கஷ்டம். ஸோ நம்மளுடைய பாடியில் நர்வ் இம்பல்சஸ் ஜென்ரேட் ஆகணும்னா கால்சியமும் தேவை. அதே நேரத்தில் அந்த இம்பல்ஸ் கம்ப்ளீட்டாக முடியணும்னா சோடியம் பொட்டாசியம் பம்பும் தேவை. ஸோ நமக்கு எல்லா உறுப்புகளும் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் இல்லைன்னா நம்ம என்டையர் ப்ராசஸே கம்ப்ளீட் ஆக முடியாது. ஸோ இதெல்லாம் அதிகமாக தேவைப்படும் தனிமங்கள். குறைவாக தேவை தனிமங்கள் பார்க்கும்போது கந்தகம், இரும்பு, குளோரின், சிஎல், அண்ட் தென் கோபால்ட், தாமிரம், துத்தநாகம், மேங்கனீஸ், மாலிப்டினம், அயோடின் மற்றும் செலினியம். இது கண்டிப்பாக உங்களுக்கு எம்சிக்யூ கொஸ்டினில் இருக்கும். ஏன்னா அதில் நிறைய தனிமம் நான் சொல்லிட்டு வரேன். நீங்கள் என்ன ஞாபகத்தை வச்சுக்கலாம், செலினியம் ஞாபகம் வச்சுங்க, அயோடின் ஞாபகத்தை வச்சுங்க, மாலிப்டினம், மேங்கனீஸ். மீதியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அஃப்கோர்ஸ் நிறைய தேவைப்படுறது குளோரின் அதிகமாக தேவைப்படும், இரும்பு தேவைப்படும். இரும்பு எங்கே இருக்குது, நம்மளுடைய ஆர்பிசி செல்ஸில் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு தான். ஸோ குறைவான தனிமங்கள் எதுன்னு பார்க்கும்போது நீங்கள் இதெல்லாம் ஞாபகத்தை வச்சுருக்கணும். இந்த இடத்த கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ். தட் இஸ் வாட் ஐ டிஸ்கஸ்ட் நவ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். So what is vitamins are essential nutrients required in small amount only, and they are needed for specific physiological and biochemical. It's very very important. So which maintain the physiological and biochemical functions of the body system, that is vitamins. And minerals are chemical elements. You have to remember it's a chemical elements. It is important to maintain the physiological process in our body. So both the vitamins and minerals both involves in the physiological activation of our body. And what are the two type of minerals? It's high amount, requires large amount for the human body, and with the minerals which require only small amount. Based on these two category, we can say large amount of the minerals like potassium, calcium, phosphorus, potassium, sodium and magnesium, so on. And finally small trace amount only need, and that type of elements are sulfur, iron, chlorine, cobalt, copper, zinc, manganese, molybdenum, iodine and selenium. Now we are going to discuss புரதச்சத்து குறைபாட்டு நோய்கள். ஸோ புரதச்சத்து குறைபாட்டு நோய்கள். இப்போது புரதம் எவ்வளோ முக்கியம் நமக்கு தெரியும். கார்போஹைட்ரேட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே புரதமும் நமக்கு முக்கியம். அப்போ புரதச்சத்து குறைவாக இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான நோய்கள் வரலாம் என்று பார்க்கும்போது 2 வகையான நோய்கள் அந்த குழந்தைக்கு வரக்கூடியதாக இருக்கும். என்ன 2 வகையான நோய்கள்னு பார்க்கும்போது ஒன்று குவாஷியார்கர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மராஸ்மஸ். ஸோ புரத குறைபாட்டு நோய்கள் என்றால் என்னென்னு முதல்ல பார்க்கணும். அப்புறம் 2 வகை நோய்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம் தினசரி உள்ள சில ஊட்டச்சத்து நீண்ட காலம் இல்லாமல் போவதால் குறைபாட்டு நோய்கள் தோன்றுகின்றன. நம்ம தொடர்ச்சியாக ஊட்டச்சத்து புரதம் நிறைந்த உணவை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் என்ன ஆகும், நமக்கு குறைபாடு, உடலில் குறைபாடு ஏற்படுமா இல்லையா, அதுதான். அப்போது இந்த நிலை ஊட்டச்சத்து குறைபாடு என்று அழைக்கப்படுகிறது. அப்போது நீண்ட நாளும் ஒரு ஊட்டச்சத்து குறைவாக எடுத்துக்கிட்டே வந்தோம்னா அதுக்கு நம்ம கொடுக்குற பெயர் தான் ஊட்டச்சத்து குறைபாடு. அப்போ 2 வகையான குறைபாடு என்ன சொல்லியிருக்கேன், குவாஷியார்கர் அண்ட் தென் மராஸ்மஸ்ன்னு சொல்லியிருக்கேன். குவாஷியார்கர் என்னன்னா அதிகப்படியான புரத குறைபாட்டால் இந்த நோய் ஏற்படுகிறது. கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, புரத குறைபாட்டால் ஏற்படைய நோய் எதுன்னு கேட்டால் குவாஷியார்கர். அதுவே மராஸ்மஸ் சொல்லும் போது இந்த நோய் பொதுவாக ஒரு வயதுக்குட்பட்ட பச்சிளம் குழந்தைகளை தாக்கக்கூடியது மராஸ்மஸ். இந்த வயதில் இவர்களுடைய உணவில் கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள் மற்றும் புரதங்கள் மிக மிக குறைவாக காணப்படும். ஸோ புரதம் மட்டுமே குறைவாக இருக்குது, நம்ம என்ன சொல்கிறோம், குவாஷியார்கர். ஆனால் கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள் மற்றும் புரதங்கள் மிக மிக குறைவாக காணப்பட்ட அந்த நோய்க்கு பேர் மராஸ்மஸ். எந்த நிலை, பச்சிளம் குழந்தைகளை தாக்கக்கூடியது. நீங்கள் இந்த 2 பாயிண்ட்ஸை ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். முதல்ல பச்சிளம் குழந்தைகளை அது பாதிக்கின்றது ஞாபகத்தை வச்சுக்கணும். அதுக்கப்புறமா மிக மிக குறைவாக காணப்படக்கூடியது என்னென்னா
முதல்ல கார்போஹைட்ரேட், அதுக்கப்புறமா கொழுப்புகள் மற்றும் புரதங்கள். ஆனால் புரதம் மட்டுமே குறைவாக இருக்குது 1லேருந்து 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு தாக்கும்னு சொன்னால் அது குவாஷியர்கர். ஸோ இக்குழந்தைகள் என்ன பார்த்தீங்கன்னா உடலில் கார்போஹைட்ரேட்டுகள் முக்கியமாக காணப்படும், ஆனால் புரதங்கள் மிக மிக குறைந்த அளவே காணப்படும். எது? குவாஷியர்கரில். ஸோ குவாஷியரில் புரதம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் கார்போஹைட்ரேட் இருக்கும். அப்போது எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணலாம்? ஒன்று புரதம் கம்மியாக இருந்தால் குவாஷியர்கர், அதுவே கார்போஹைட்ரேட் தொடர்ச்சியாக கொழுப்புகளும் புரதங்களும் கம்மியாக இருந்தால் நம்ம அதை என்ன நேம் கொடுக்குறோம்? மராஸ்மஸ் நோய் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இன்றைக்கி எபிசோடில் என்ன பார்த்தோம்னா ஊட்டச்சத்துக்களை சூழ்நிலை மற்றும் சூழ்நிலை மண்டலை பற்றியும் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு வரக்கூடிய ஊட்டச்சத்து என்றால் என்ன, ஊட்டச்சத்து குறைபாடு வர நோய்களை பற்றியும் பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவும் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கக்கூடியதாக இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எவ்வளோ கிராம் இருக்குன்றதை பற்றியும் கேட்பாங்க. ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றியும் கேள்வி கேட்பாங்க. ஸோ ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் கிளியர்லி. தேங்க்யூ ஸோ மச்.